ஜீவாத்மா தத் எனப்படும் பரமாத்மாவால் அனைத்து பக்கங்களிலிருந்தும் உரையிடுவது போல் சூழப்படுகின்றது. ஜீவன் தத்தின் பரம்பொருளின் உள்ளடக்கமாகிறது. அதனால் ஜீவன் தன்னை தத் விழுங்கிவிட்டதாக உணர்கிறது. நான் எனப்படும் யானாகிய என்னை விழுங்கி வெறும் இருப்பாக நின்று அது தத் எனப்படும் பரமாத்மா பரம்பொருள். விழுங்கி என்ற சொல் மிகவும் மகத்துவபூர்வமானது. அகங்காரம் எனும் ஜீவ உணர்வு அண்ட பரமாத்ம உணர்வில் மூழ்கியதே தவிர தன் தனித்தன்மையை இழந்து விடவில்லை என்பதை மறைமுகமாக குறிப்பிடப்படுகின்றது. ஏனெனில் அதன் மூல காரணமாக அவித்யை அழிக்கப்படவில்லை. பல சாதகர்கள் தியானத்தின் 3வது கட்டத்தில் உச்சத்தில் விழுங்கப்பட்ட நிலையை அடைந்ததும் சமாதி அவஸ்தையை இறைவனை அடைந்து விட்டதாக தவறாக நினைத்து அத்துடன் தங்கள் சாதனையை விட்டு விடுவார்கள். ஆனால் அப்படி செய்யக்கூடாது. முருகன் மற்றும் ஞானாகரன் ஆகிய இரண்டும் அறுதி உண்மை தத்துவத்தை குறிக்கின்றது. அத்வைத்தம். தனிவேல் முனி மற்றும் அயில்மேல் அரசே ஆகிய இரண்டும் வேற்றுமையுடன் கூடிய ஐக்கியத்தை குறிக்கின்றது. விசிஷ்டாத்வைத்தம். நம் குரு மற்றும் ஆனா அமுதே ஆகிய இரண்டும் சிஷ்யன் குரு பக்தன் பகவான் ஆகியவைகளை முறையே குறிக்கின்றன. துவைத்தம். ஆக செய்யுள் 13இல் இறைவன் மனித வடிவில் குருவாக தோன்றுவது, அரூபமான அறுதி உண்மையானது உருவம் தாங்கி இந்த நனவு உலகில் தோன்றுவது இறங்கு வரிசை. இச்செய்யுளில் மனிதன் இறைவன் நிலைக்கு உயர்வது, அதாவது ரூபம் தாங்கிய ஜீவன் அரூபமான பரமன் நிலையை உணர்வது ஏறுவரிசை. அது என்ற சொல் இரு செய்யுள்களிலும் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. முந்தைய செய்யுளில் அது குருவாக வருகின்றது. பிந்தைய செய்யுளில் ஜீவன் அதுவால் விழுங்கப்படுகின்றது. இப்பொழுது பெற்ற அனுபவம் உரிய சாதனைகள் செய்வதனால் ஜீவ முயற்சியால் அடையப்பட்டது என்று அறிய வேண்டும். அதாவது முந்தைய அனுபவம் சாதகனுக்கு கொடுக்கப்பட்டது, பிந்தைய அதாவது தற்போதைய அனுபவம் சாதகனால் அடையப்பட்டது. முதலில் கொடுக்கப்பட்ட அனுபவம் அவனுக்கு தேவையான ஊக்கத்தை வழங்கி சாதனைகள் செய்து போராடி அதை அடைவதற்காக. Arunagiri refers to mere existence, verum than, as adu in Tamil, which means that. It is not he or she but that. Our usual concepts of gods and goddesses as either being male or female are all transcended in this experience. Hence the saint denotes it is by saying that that which is the absolute stands as mere existence, that is all. Nothing more can be said about it.